ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை பேர் கரும்பூலா மூலிகைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. ரோட்டோரங்களையும் நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கருப்பு கலர்ல பழங்கள் இருக்கும். இவங்க தெரியுது இல்லைங்களா, நம்ம வீடியோவில் தெரியும் பாருங்க. கருப்பு கலர்ல பழங்கள் இருக்கும். இந்த பழங்களை சின்ன வயசுல குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க சரிங்களா. கருப்பு கலரா நம்ம சின்ன திராட்சை சைஸில், திராட்சையோட சின்ன சைஸில் இருக்கும். நம்ம குறுமிளகு சைஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பழம் நான் பிடுங்கி காமிக்கிறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கேமராவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் லைட் ஷேடில் இருக்குது. நல்லா டார்க்காக இருக்கும் சரிங்களா. தெரியுது இல்லைங்களா, இங்கே தெரியுது பாருங்க. இந்த பழத்தை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம் சரிங்களா. இதே பழத்தை இப்படி எடுத்து பாருங்க. பழத்தை பிடிங்கிட்டு இப்போ நான் நசுக்கிறேன். இப்படி நசுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரத்த கலரில் இருக்கும் சரிங்களா. இந்த கலரில் இருக்கும். இந்த செடியோடைய அடையாளத்துக்காக உங்களுக்கு நான் இதை பண்ணி காமிக்கிறேன். இந்த பழம் வந்து இந்த மாதிரி இருக்கும். நசுக்குன்னா ரத்த கலரில் இருக்கும் சரிங்களா. இந்த செடியோடைய பேர் கரும்பூலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கொண்டது சரிங்களா. இரும்பு சத்து நம்ம ஜோதிடப்படி இரும்புங்கிறது யாருங்க, என்ன கிரகம்? சனி பகவானுங்க. அதனால் சனி பகவானுடைய அந்த என்னென்ன கிரக தோஷம் இருக்குது, சனி அப்படின்னா தொழில், சனினா வேலையாட்கள், சனினா வேலை, சனினால தடை, காரிய தடைகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த வேரை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகும்போது கம்பல்சரி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, சனி தான் இரும்பு, வாகனங்களில் வந்து நல்லபடியாக அடிக்கடி பழுதாகாமல் இருக்கிறதுக்கு வாகனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்மையை தரும். இதை தாண்டி இந்த கரும்பூலா அப்படிங்கிற இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சொல்லப்போனால் தோளில் வரக்கூடிய சனினால், அதான் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வரக்கூடிய படதாமரை, வெண்குஷ்டம், இந்த வெப்ப அடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோய்களையும் இது சரி செய்யும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தொழில் தடை உள்ளவங்களுக்கும் நிறைய பேர் இந்த 7 சனி இருந்து திருமணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்படி திருமணம் ஆகாதவங்கலாம் இந்த வேரை பயன்படுத்துங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணியில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டில் சாம்பிராணி போக போடுறீங்கன்னா இந்த இலையை, அரும்புலா இலையை பிடிங்கி நீங்கள் சாம்பிராணி போடலாம். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சீக்கிரமே உங்களுடைய செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு அற்புதமான மூலிகை கரும்புலா மூலிகை. இதை பயன்படுத்துங்க. இதை பற்றி சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தும். இன்னும் பார்த்தீங்கன்னா பல்லில் நிறைய பேத்துக்கு கரை இருக்கும், பல்லில் கரை இருக்கும். இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் பல்லில் கரை இருக்கும். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க எல்லாமே இந்த கரும்பூலா குச்சியில் பல்லு விளக்குனா அந்த கரைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்ம பலத்தையும் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டது. முழுக்க முழுக்க சனியின் பாதிப்பு நீங்க, சனி 6-8 பணிகள் உள்ளவங்க, சனி திசை சனி புத்தி நடந்து பாதிப்பாக இருக்கிறவங்க இந்த மூலிகை எடுத்து கையில் வச்சுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும். இது வாகனத்தில் பர்ஸில் எப்பயுமே வச்சுக்கோங்க. பீரோவிலையும் வைக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு அற்புதத்தை தரும் சரிங்களா. இதுக்கு அடுத்து பணம் இருக்கிறதுக்கு அடுத்ததை பார்ப்போம். இது தொழில் தடை உள்ளவங்க, சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, தொழில் தடை நீக்க ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சரிங்களா. மறக்காமல் வந்து இதை பற்றி இந்த மாதிரி முழுமையாக வந்து நம்மளுடைய வகுப்பு ஒன்று எடுக்கிறோம். ஒரு 14 மூலிகையை பற்றி வரக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூமில். விருப்பம் உள்ளவங்க கலந்துக்குங்க. வெறும் 100 rupees தான் ஃபீஸு. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் சரிங்களா. நன்றி.